சிறியர் என்றும் அறியொணாத சீவர்கள். யாரு? சித்தர் யாரும் தெரியாது, சிறியர் யாரும் தெரியாது. யார் அவங்க? நாம. சீவர், சீவன் யார்? நாம தான். நமக்கு என்ன தெரியாது? சித்தர்கள் யாருன்னு தெரியாது, சாதாரண மனுஷன் யாருன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இங்கேயும் அது நடக்குது. ஐயா என்ன பண்ணுறாரு, நாம் கொடுக்குறது இறைவன் என்ன பண்ணுறாரு, அதுதான் ஐயாவோட வேலையும். ஐயா இறைவன் சிவமாக இருந்தால் தெரியாதுன்னு அவனோட இறக்கம் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கிற வடிவங்கள் எல்லாத்தையும் இறக்கி கீழே வரா மாதிரி ஐயா என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய விஷயத்த நாம் உயர்ந்த நிலையிலேருந்து சொன்னால் இவங்களுக்கு பிடிப்படாதுன்னு அவர் நம்ம சகஜ நிலைக்கு வராரு. நமக்கு எப்படி சொன்னால் புரியும், ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியும், ஒரு வயசான பையனுக்கு எப்படி சொன்னால் புரியும், ஒரு பெரியவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு இவ்வளோ விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கின்னு நாம் சொல்லக்கூடிய நேரம் இதுதான். நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி, அதுக்கு ஒரு விளக்கமே தேவை கிடையாது. அவர் சொன்னதுக்கப்புறம் ஓஹோ இப்படி தானான்னு யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது, அது அப்படியே நம்ம மனசு உள்ளே போயிடும். சரிங்களா? அப்போ இவ்வளோ யோசனை பண்ணி சொல்ல எப்படி வந்தாருன்னா நம்மளுக்கு கீழ்நிலை வராரு. அவர் உயரத்தை தாழ்த்திக்கின்னு நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோன்னு கீழ்நிலைக்கு வராரு. அப்படி வந்ததுனால நமக்கு என்ன ஒரு எண்ணம்னா அவரோட அருமை தெரியல, அதை இங்கே சொல்ல வராரு. அந்த மாதிரி வருவாங்க சித்தர்களே. அப்படி வந்தால் இவன் மனசு என்ன இருக்குதுன்னா, சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியொணாத சீவர்கள். இவன் என்ன நினச்சிப்பான்னா, சராசரி மனுஷனும் இவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி நினச்சிப்பான். அவர் என்னப்பா, அவருக்கு 2 காலம் இருக்குது, நமக்கு 2 காலம் இருக்குது. ஏன்னா அவன் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் அருமை தெரியல. யார்? இந்த சராசரி மனுஷனோட கூட்டத்துக்கு. சித்தர் இங்கு இருந்த போது பித்தர் என்று எண்ணுவார். சரி, அவனுக்கு சித்தர், இவனுக்கு இவரை சித்தர்னு தெரிஞ்சுட்டா மட்டும் என்ன நினைக்க போகிறான், அவரு பைத்தியம்பா. ஏன்னா இவங்களோட பாவனைலாம் எப்படி இருக்கும், நீ எழுதுகிற எழுப்பெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல உக்காந்துக்கினே, டேய் உன்னால் முடிஞ்சாவா இல்லைன்னா கிளம்பு. ஐயா கடைசி வரைக்கும் அதான் சொன்னார், பிடிச்சா பாரு, இல்லையா கிளம்பி போயினேரு. உனக்காக நான் எதையுமே மாற்ற மாட்டேன், ஏன்னா இது மாற்றக்கூடிய பொருள் இல்லை. வரவனுக்கு ஏற்ற மாதிரி பாடங்களோ விஷயங்களோ மாற ஆரம்பித்தா நான் மலைய ஆரம்பிச்சிடுவேன், நெளிய ஆரம்பிச்சிடுவேன். அது எங்கே கொண்டு போய் ஓடுனா ஏன் நிலையே தாழ்த்தி கீழே கொண்டு போயிடும். இதில் ஐயா கடைசி வரைக்கும் ஆணித்தனமாக இருந்தார். உனக்கு பிடிச்சா பாரு, இல்லைன்னா போயினேரு, எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நான் சொல்கிறத சொல்லிக்கினே இருப்பேன், கேட்டா கேளு கேட்க கட்டி போதுமா. அப்போ நாம் என்ன நினைப்போம், அவர் நம்ம கூடவே உட்காந்து பேசினால அவர் அருமை தெரியாமல் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி, யார்? பித்தர் மாதிரி. சித்தர் இங்கு இருந்த போது பித்தர் என்று எண்ணுவீர். சரி, ஓகே. அடுத்து, சித்தர் இங்கு இருந்தும் என்ன பித்தன் நாட்டிருப்பாரோ. சித்தன் இங்கு இருந்தும் என்ன பித்தன் நாட்டிருப்பாரோ. ஆனால் சித்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பித்தன்னு சொல்லக்கூடிய சிவனோட நாட்டில் இருப்பாங்க. ஆனால் நீ என்ன நினச்சினுப்ப, இவர் நம்ம கூட இருக்கிறதால அவரும் இந்த உலகத்தில் நினச்சி இருக்கிறாரு நினச்சினுப்ப. அவன் இங்கே இல்லைடா. உன் பார்வைக்கு அவங்க இங்கே இருக்கிறாங்க, உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் அவங்க வாழக்கூடிய இடம் எதுனா, பித்தனுக்கெல்லாம் பித்தன் ஒருத்தன் இருக்கிறான் பாரு, யார்? அத்தனா இருக்கிறான் பாரு, அவனோட ஊரில் வாழ்ந்துருக்கிறான். எதே கைலாசத்தில் அவங்க இருக்கிறாங்க. அத்தன் நாடும் இந்த நாடும் அவர்களுக்கெல்லாம் ஒன்று தான்டா. உனக்கு தான் தெரியாது இந்த விஷயம்லாம், ஆனால் அவங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே இருப்பாங்க, அங்கே என்ன அனுபவிச்சாங்களோ அதே தான் இங்கேயும் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு கைலாசத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை, இந்த கலியுகத்தை பற்றியும் பிரச்சனை இல்லை, அவங்க அவங்களாவே இருப்பாங்க. இந்த உண்மை உனக்கு புரியாதுடான்றார். யார்? நமக்கு தான் சொன்னார், நமக்கு தான் ஐயாவோட அருமை தெரியல. சரிங்களா? அப்போ மகான்களோட அருமை நமக்கு புரியணும். அப்போ அவரோட காலத்துலேயே அப்படி தான் இருந்துக்கிறாங்க. எல்லா காலத்துலேயும் மனுஷ பையன் இப்படி தான் இருந்துக்கிறான். கட்டையால் செய்தேவரும் கல்லினால் செய்தேவரும் மட்டையால் செய்தேவரும் மஞ்சளால் செய்தேவரும் சட்டையால் செய்தேவரும் சாணியால் செய்தேவரும் வெட்ட வெளியதன்றி மற்ற வேறு தெய்வம் உண்டோ. எப்பா அதான் ஃபஸ்ட்டே சொன்னது, சிவத்தோட வடிவம் என்ன அப்படின்னா, நீ வீட்டில் கட்டையில் சிலை செஞ்சு வச்சுருக்க, செம்பில் சிலை செஞ்சு வச்சுருக்க, கல்லில் சிலை செஞ்சு வச்சுருக்க, இன்னும் உன்னால் முடிஞ்சால் எத்தனை விதமாகவோ வச்சுருக்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, வெட்ட வெளியாக ஒருத்தன் நிற்கிறான்பா, அவங்கிட்டேருந்து வந்த உண்மை. ஆனால் இதை வணங்குற தெரியுமா, நீ வணங்கும் போதே நினச்சிக்கணும் இது உண்மை பொருள் இல்லை, இதுக்குள்ளே சூட்சமாக ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, எதையுமே சம்மந்தப்படாத வெட்ட வெளியில் இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ பாடம் பண்ணுறோம்.
திரும்ப திரும்ப ஏன் அந்த பாடத்தில் வந்து லிங்க் பண்ணுறேன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், திரும்ப திரும்ப அந்த மயக்கமே இருக்காது. பாடம் பண்ணுறோம், பாடம் பண்ணும்போது ஒரு விளக்கோட வெளிச்சம் இருக்குது. பாடம் பண்ண பண்ண அந்த விளக்கோட வெளிச்சம் மறைஞ்சி அப்படியே இருள் சூழ்ந்து. சரி, அந்த இருள் சூழ்ந்துச்சு, அதுவே நிலைச்சிருக்குதானா? அப்படியே இல்லை. முதல்ல வெளிச்சத்தை ஆரம்பித்த வாழ்க்கை இருளில் முடியுது. இருள் இன்னொரு தொடக்கம் எங்கே போகுதுன்னா, திரும்ப வெளிச்சம் வரும். ஒளி போய் இருளாகி, இருள் போய் பாழ் வெளியாகணும். என்ன வெளியாகணும்? பாழ் வெளியாகணும். பாழா போனவனேன்ற பாருங்க, அந்த மாதிரி ஒரு வெளி ஒன்று இருக்குது. நாம் பயணம் பண்ண எங்கே போயின்னுக்குறோம்? வெளிச்சத்தில் வாழ்ச்ச பாடம் எங்கே போய் முடியுது? இருளுக்கு போகுது. இருளில் முடிஞ்ச வாழ்க்கை எங்கே போய் முடியும்? பாழ்வெளி. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இருள் வெளி இரண்டும் கொன்றிடம் என்ன. எப்பா, இருளையும் வெளியையும் கொண்டு போட்டுட்டு ஒன்று இருக்குது, அது எது? பாழ்வெளி. இப்போ நாம் எப்படி போயின்னுக்கிறோன்னா அங்கே தான் போயின்னுக்கிறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு புரியாது. ஆனால் நமக்கு புரியலனாலும் நம்ம அங்கே தான் போகிறோம். அதை தான் இவர் சொன்னார், நீ எந்த வடிவத்தில் எந்த கோலத்தில் இருந்து நீ வழிபட்டாலும் அந்த கோலம் எது? ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியோட சொரூபம். இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கின்னு பாடம் பண்ணோம்னா இறையருள் தானாக வரும். இல்லை இறைவன் இங்கே தான் இருக்கிறாரு முடிவு பண்ணிட்டோன்னா வராது. இவர் தான் இந்த கல் தான் இறைவனா வராது. புரியுதுங்களா? அதனால தான் நாம் இப்போ குரு பூஜைக்கு என்ன பண்ணுறோம்? பல்லக்கு செஞ்சுருக்கோம். மரத்தால் ஐயாவோட சிலை செஞ்சுருக்கோம். அந்த மரம் எப்படியாப்பட்ட மரம் அப்படின்னா, சிவனோட கூந்தல்னு சொல்லக்கூடிய அந்த மரம். சிவன் கூந்தல்னா என்ன தெரியுமா சாமி? சிவன் கூந்தல் மஞ்சள் பூ பூக்கும் இல்லையா, கொன்றை பூ. அந்த கொன்றை மலர் இருக்குது இல்லையா, அதுதான் சிவனுக்கு பிடிச்சமான மலர். ஒவ்வொரு வருஷ பிறப்பு அன்றைக்கும் சிவனுக்குன்னு ஒரு மலரை போடுறாங்கன்னா முக்கியமானது எதுனா அவ்வளோ வாசனையாக இருக்கும். திராட்சை எப்படி தொங்குமோ, சரமாக தொங்குமோ, அதே மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும். அது அந்த டைமில் தான் பூக்கும், இந்த சித்திரை மாதத்தில் தான் பூக்கும். அந்த பூவை கொண்டு தான் சிவனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நாம் பண்ணக்கூடிய அந்த சிலை எந்த மரத்தில் செஞ்சுருக்கணும்னா, இந்த கொன்றை மலர், அந்த கொன்றை மலர் பூக்குது பாருங்க, அந்த மலரோட மரத்தில் இருந்து தான் நாம் இந்த செடியை செஞ்சுருக்கோம், இந்த சிலையை. அப்போது அந்த கொன்றை மலர் அந்த மரத்தில் தான் நாம் ஐயாவுக்கு செஞ்சுருக்கோம். ஏன் பர்டிகுலராக அதை செய்யணும்? கருங்காலி என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை இந்த மரம் பண்ணும். இந்த இயற்கையில் இருந்த பிரபஞ்ச சக்தியை அது ஈர்த்து தன்னுக்குள்ள வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நாம் போய் அவரை வணங்குறோம், அந்த எனர்ஜி நமக்கும் பாஸ் ஆகும். பாஸ் ஆனால் என்ன சாமி ஆகும்? சோர்ந்து போயிருக்கிறவன் தெம்பாயிடுவோம். நாம் பண்ணுறது அதுதான். அப்போ நாம் ஐயாவுக்கு குரு பூஜை பண்ணுறோம், ஏனோ தானோன்னு எதையுமே பண்ணல. ஒவ்வொரு பொருளும் அதுக்கான சூட்சுமத்தை அறிஞ்சு, ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் எதையும் ஏனோ தானோன்னு பண்ணலை. நாம் செய்யக்கூடிய விஷயம் இங்கே அதை நம்பி வராங்க, அவங்க வந்தவங்க அதுக்கான பலனை அனுபவிக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணுறோம். அப்போ குரு பூஜை முடிஞ்ச உடனே சாமி எப்படி இங்கேருந்து அலங்காரம் பண்ணி வெளியே போவாரோ அதே மாதிரி நம்ம ஐயாவும் வெளியே போவார். அப்போ குரு பூஜைக்கு வரீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? மாதம் தனியாக வரோம். முடிஞ்ச அளவுக்கு குரு பூஜை அன்றைக்கி குடும்பத்தோடு வரணும். ஏன்னா நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் ஐயாவோட பரிசத்தை உணர்வாங்க. அப்படி ஒரு நாள் குரு பூஜை நாள். அதனால் முடிஞ்சவங்க எல்லாரும் மே மாதம் 17ஆம் தேதி குடும்பத்தோடு வந்து அந்த சக்தியை நீங்கள் கொண்டு போங்க. சரிங்களா? அன்னிலேருந்தே உங்களுக்கு வாழ்க்கையை மாறும். அதை உத்தரவாதமாக நம்மளால் சொல்ல முடியும். நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம
ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு. போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு. போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்.